ஒரு வீடியோங்க. அதை முருகனை வழிபடுறாரு ஒருத்தர். தீவிரமாக முருகனை வழிபடுறாரு. முருகன்கிட்ட தான் சொல்லிட்டு அழுகிறாரு, முருகன்கிட்ட தான் பேசுகிறாரு. அவர் தான் அவர் வழி நடத்திட்டு போகிறாரு. எல்லாமே வழி நடத்திட்டு போகிறது அவர் தாங்க. சரியான பக்தனுங்க, முருக பக்தன். என்னங்க, முருக பக்தன் அவர். முருகனை சின்ன வயசுலேருந்தே கட்டி பிடிச்சவருங்க. இப்போ கொஞ்ச நாளாக வயசாக அவர் அணைச்சிக்கிறார். இன்றைக்கி எதாவது வேண்டுனார்னா அது அப்படியே நடக்குங்க. அப்பாற்பட்ட ஒரு முருகபக்தன்னு சொன்னால் அவருடைய வாக்கு எதுன்னு சொன்னாலும் பழிக்கும் இல்லைங்களா? பழிக்கிற அளவுக்கு அவர் இறைவனை வழிபடுறாருங்களா? அதில் என்னென்னா, முருகனுக்கு அந்த பக்தனுக்கு ஒரு மனைவி வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன். மனைவி வைக்கும்போது மனைவி தப்பு தவறு எதுவும் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் கடவுள் கூட இருக்கிறீங்க, கடவுள் கூட பேசுகிறீங்க, கடவுளுடைய ரூபத்தில் உங்கள் வீட்டுக்காரர் கணவர் இருக்கார். அப்படிங்கும்போது தப்பு தவறெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. தப்பு தவறு மீண்டும் நீங்கள் அவருக்கு தெரியலைன்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒன்றையே உங்களுக்கு அவர் காட்டுறார், உங்கள் கணவர்கிட்ட காட்டுறார். இந்த மாதிரி அவருடைய பக்தி அவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்கிறதுனால, முருகனுடைய அருள் பெற்றதுனால அவருக்கு தெரியும். ஒரு தடவை தெரிய வரும்போது அவர் உங்களை ஜாடமாடையாக கண்டிக்கும்போது நீங்கள் அதோட விட்டுறணுங்க. எதாக இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி முழுங்கிட்டு அதோடு அந்த பழக்க வழக்கத்தை விட்டுறணுங்க. அவர் என்ன வீட்டில் தானே இருக்கார், அவர் என்ன பார்க்குறாரு பிடிக்கிறாரு. நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க, ஓய்வு காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்கள் பக்தர் தானே, உங்கள் கணவர் தானே, அவர்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பேசுகிறீங்களா? சொல்லுங்கள். இன்பமாக இருக்கீங்களா? அவர் உங்கள்கிட்ட மனசார பேசுகிறாரா? சிரிக்கிறாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சிரிச்சுன்னா உள்ளபூர்வமான சிரிக்கிறாரா? என்னங்க வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? நாளைக்கு உங்களுக்கு யார் இருக்கா? கணவர் தாங்க, எல்லாமே கணவர் தான். திறமையான கணவர், அதுவும் கூட திறமையான கணவருக்கு வாழ்க்கப்பட்டு தவறெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கடைசி காலம் மோசமாக போகும்னு நான் சொல்ல வர்றேன். மோசமாக போகும் கடைசி காலம்னா சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் அக்கடான்னு உட்காருவீங்களே, அப்போ தெரியுங்க உங்களுக்கு, அப்போ தெரியும். அதனால் திருந்துறதுக்கு நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முருகனுடைய அருள் பெற்று முருகனுடைய அவர் பக்தர் அவர்கிட்ட நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சில தவறுகளும் பண்ணாமல் பிடிக்காமல் செய்யாமல் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? வாழ்க்கை சந்தோஷங்க, இனிப்பு சுவை எல்லாம் கலந்தது தாங்க வாழ்க்கை. வச்சுட்டுங்களா? ஓகே, பாய்.